வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாரிசோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தாண்டா. குடும்பம் அப்படியா? கிரேட் சார். இந்த காலத்துல கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது ஒரு ரேர் சைட். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க 2 பசங்களை தான் ஃபேமிலின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஓ, கரெக்டு தான் பாப்பா. எங்கடா இருக்க நீ? எல்லா இடமும் நம்ம இடம்தான். இன் பிசினஸ் ஆல்வேஸ் பி அலர்ட். நல்ல வேட்டைக்காரனுக்கு கண்ணில் மண் விழுந்தாலும் கண்ணு திறந்தே தான் இருக்கணும். அப்பங்கிட்ட சொல்லு, இந்த சீட்டோட ஹீட் என்னன்னு இனிமேதான் பார்க்க. பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான்ல அவன் நம்ம பவர். அந்த ரகம். காதல் சில பேருக்கு பூ மாதிரி, அது ஒரு முறை உதிர்ந்துட்டா மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாதுப்பா. அதெல்லாம் கம்மி போட்டு ஒட்டிக்கலாம்ப்பா. இனிமேல அடி மேல அடி மேல அடி மேல அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும். இந்த வீடு என் கண் முன்னாடியே உடைஞ்சிட்டு இருக்கு. நீ என்ன தாண்டி எங்கேயோ போயிட்டடா. மாமே, அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு? நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும். தெரியாதுல்ல? கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். வாரிசு பொங்கல் சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா, எனக்கு தெரிஞ்சு சம சென்டிமெண்டா ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பிரகாஷ்ராஜ் வில்லன் நல்லா எல்லாரும் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அதனால உங்க ஃபேமிலி பிரியுதுறாங்க. மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. வந்து ஒரு சென்டிமெண்ட், ஃபேமிலி, இதுல இந்த ஃபைட், இதுல காமெடி எல்லாமே வருது. நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட், அதுவும் ஒரு ஃபேமிலியா பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தாண்டி வந்துட்டாங்க. ஆக்ஷன் இருக்கு, ஆனா அதே மாதிரி ஃபேமிலி இதுவும் இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. விஜய் சாரே வித்தியாசமான ஒரு காஸ்டியூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த பார்க்கவும் செமையா இருந்துச்சு. அந்த ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி, அந்த கோட் போட்டு வர ஹேர் செமையா இருந்துச்சு. பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா லுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. செமையா இருந்துச்சு உண்மையிலே. ராஷ்மிகாவும் சூப்பர் அழகாவே இருந்தாங்க. அந்த அம்மா கேரக்டரும் பயங்கரம். ஏன்னா அவங்க தெலுங்கு படத்துல நிறைய படத்துல அம்மா கேரக்டர்ல நடிப்பாங்க. அதெல்லாம் செமையா இருக்கும். நானே நிறைய தெலுங்கு படம் பார்த்திருக்கேன், அதுல சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆமா, அதான் அவங்க ஃபேமிலி பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு அதை எப்படி விஜய் சார் சேர்க்கிறாரு அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.